ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்னோட ஆஃப் டே கடையில எப்படி போச்சுதுன்னு இந்த வீடியோல பார்க்கலாம். இப்போ நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்னா, கடையில கால்குலேட்டர் அடிக்கடி கீழ விழுந்து உடைஞ்சுக்கிட்டே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அடிக்கடி இதுக்கே காசு செலவு பண்ண வேண்டியதா இருக்கும். அதுக்கு வேண்டி நான் இப்போ என்ன பண்றதுன்னா, ஒரு பிளாஸ்டிக் கவர் எடுத்து கொஞ்சம் திக்கான கவர் தான். கடையில பேக் பண்ணி எல்லாம் குடுக்கக்கூடிய கவர் தான். அந்த கவர்ல கொஞ்சம் நான் 2ஆ மடக்கி அதில ஒரு பின் போட்டு வச்சுருவேன். அப்ப அது கீழ விழுந்தா உடையாதுங்கிறனால. ஆனாலும் இந்த கால்குலேட்டர் உடைஞ்சிருக்கு. ஒரு வாட்டி பேக் பண்ணாம கையில வச்சிருந்தேன், கீழ விழுந்து உடைஞ்சிருச்சு. இந்த சின்ன பையன் என்ன பண்றான்னு பார்த்துக்கோங்க. அவன் சேர்த்து வச்சிருந்த காயின் எல்லாம் என்கிட்ட கொண்டு வந்து குடுத்துட்டு, அதுக்கு காசு வாங்கிட்டு போறதுக்கு தான் அவன் வந்திருக்கான். ரொம்ப அழகான பையன். எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரோட்ல ஸ்கூலுக்கு ரெடியாகி போயிட்டுருப்பான். என்ன பார்த்து கூப்பிட்டு பாய் சொல்லிட்டு போவான். எனக்கு ரொம்ப பிடிக்கும். கடையில வந்துட்டான் பாருங்க. அடியிலோடி டோர் இருக்கு. அந்த அடியிலோடி டோர ஓப்பன் பண்ணிக்கிட்டு உள்ளுக்குள்ள வந்துருவான். வரக்கூடிய டைமெல்லாம் அப்படிதான். கீழோடி வந்துட்டு, கீழோடி இறங்கி போயிருவாரு. அந்த காசையும் குடுத்துட்டு, அவனுக்கு பிடிச்ச சிப்ஸையும் வாங்கிட்டு, பாய்க்குள்ளதுக்கு காச வாங்கிட்டு போயிட்டான். சேஞ்ச குடுத்துக்கிட்டு. அ அதுதான் நான் உங்க கூட ஷேர் பண்ணிட்டுருக்கேன். பசங்க பார்த்தீங்களா? சின்ன வயசுலயே அவங்க காச சேர்த்து வச்சு எப்படியெல்லாம் சேவ் பண்றாங்கன்ட்டு. இதே மாதிரி எல்லா பசங்களும் இருக்கணும். காசெல்லாம் சேர்த்து வச்சு சேவ் பண்ணிக்கோங்க. அப்படியே ஒரு சைடா கடையில வியாபாரம் பார்த்துட்டு இருக்கேன். வருவாங்க. அப்படி நெறைய பேர் வரமாட்டாங்க. கொஞ்சம் விட்டு, விட்டு, விட்டு 1, 2 பேர் அப்படி வந்துட்டு இருப்பாங்க. வரக்கூடிய டைம் உட்காந்துருப்பேன். வந்தோனே எழும்பி அவங்கள பார்த்துக்கிட்டு இருப்பேன் கஸ்டமர. ரொம்ப குளிருங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு. ரொம்ப ஜாஸ்தியா இருக்குது. என்னன்னு தெரியல. கிளைமேட் எல்லாம் ஃபுல்லா மூடி போய் இருக்கு. இன்னைக்கு வெயிலே பார்க்க முடியல. அம் கடையில இருந்தாலும் குளிரு, வெளியில போனா அத விட குளிரு. அந்த அளவுக்கு குளிரா இருந்துச்சு. நான் நெனைக்கிறேன் எங்கேயோ மழை பெய்யுதுன்னு. ஆனா இங்க லைட்டா ஒரு துள்ளி போட்டுச்சு. அந்த குளிர் காத்து அதெல்லாம் பார்க்கக்கூடிய டைம் எங்கேயோ மழை பெஞ்சுட்டு இருக்குன்னு தோணுது. உங்க ஊர்ல மழை பெஞ்சுச்சான்னு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. அப்படியே வீட்டுக்கு தேவையான பொருளெல்லாம் எடுத்து வச்சுட்டு இருக்கேன். காஞ்ச மிளகாவும், பாலும் எடுத்து வச்சுட்டேன். இனி கொஞ்ச நேரத்தில நான் வீட்டுக்கு போயிருவேன். அப்படியே மாடி தோட்டத்த பாத்துருங்க ஃப்ரெண்ட்ஸ். அழகா பூத்திருக்க நம்ம சைனீஸ் பால்சம் செடி. இது நான் ஆன்லைன்ல வாங்குனத நான் வீடியோல நான் போட்டிருப்பேன். நெறைய செடி வாங்கி வச்சேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆனா அதுல 1, 2 நெறைய போயிருச்சு. இப்போ 1, 2 தான் பூத்துட்டு இருக்குது. அதுல பூத்த வெள்ளப்பூ அவ்வளோ அழகா இருக்கு. அதோட இலைய பாத்தீங்களா? இலையும் அழகு, பூவும் அவ்வளோ அழகா இருக்கு. நாட்டு ரோஸும், ரெட் பினோக்கியா ரோஸும் பூத்திருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். 2ம் பக்கம் பக்கமா நிக்கிறது பார்த்தா எனக்கு 2 பேரும் பேசிட்டு நிக்கிற மாதிரி எனக்கு ஒரு உணர்வு தோணுது. அழகா பூத்திருக்க ஜெர்பரா 3 பூ பூத்திருக்கு பாருங்களேன். என்ன அழகா இருக்குது. அப்படியே நான் சமையலையும் பார்த்துரலாம் என்னோட. இன்னைக்கு ரைஸு, ரசம் தாங்க ஃப்ரெண்ட்ஸ். ரசம்னா நேத்தைக்கு வச்ச ரசம் தான். அ அதுக்கு கூட ட்ரை ஃபிஷ் தான் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு அவ்வளவா எனக்கு வைக்கக்கூடிய டைமும் கிடைக்கல. அதனால சீக்கிரமா பண்ணக்கூடியத பண்ணி முடிச்சுட்டு கடைக்கு போயிட்டேன்.